கல்யாணி, இந்த குளிர் தாங்க முடியாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என் புருஷனும் உன் புருஷனும் பட்டணத்துக்கு வேலைக்கு போய் ஒரு வாரம் தாண்டுச்சு. இந்த குளிருக்கு சூடா மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல? ஆமாக்கா, வீட்டில் ஆம்பளைங்க இல்லைன்னு நாம சப்புன்னு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் நாமெல்லாம் காரசாரமாக சாப்பிடக்கூடாதா? வா, இன்னைக்கே சந்தைக்கு போய் மீன் வாங்கிட்டு வரலாம். இன்னைக்கு நம்ம 2 பேரும் மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாம். அப்போ ரங்கம்மா உள்ள இருந்து வந்து, என்னங்கடி பேசிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? பொம்பளை பிள்ளைங்க சந்தைக்கு போய் மீன் வாங்கிட்டு வர்றதா அந்த பழக்கம் இருக்கா உங்களுக்கு? ஆட, இதுல என்ன இருக்கு அத்தை? நாங்க சந்தைக்கு போய் பெரிய மீனா வாங்கிட்டு வருவோம் பாருங்க. வரும்போது கொஞ்சம் அடுப்புல சுடுதண்ணி வச்சு வைங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா ரோஜாவும் கல்யாணியும் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு உடம்பெல்லாம் சேரோட ரொம்பவும் கவலையா வெறும் கையோட வீட்டுக்கு வந்தாங்க. ஐயையோ, என்னங்கடி கோலம் இது? உடம்பெல்லாம் பண்ணிங்க சேத்துல புரண்டுட்டு வந்த மாதிரி இருக்கு. கையில மீன் பைய காணோம். என்னங்கடியாச்சு? ரோஜா ரொம்ப சோர்வா, அத்தை, முதல்ல குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் மோர் கொடுங்க. எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு. இந்த கல்யாணியால சந்தையில என் மான மரியாதை எல்லாம் போச்சு. அதை கேட்டு கல்யாணி சோகமா, இதுல ஏன் தப்பு என்னக்கா இருக்கு? அந்த மீன் பயங்கரமா இருந்து என்ன பயமுடுத்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி சந்தைக்கு போய் மீன் வாங்கியிருக்கேனா என்ன? முதல்ல சந்தையில என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லுங்க. மீன் வாங்காம உடம்பெல்லாம் சேறு பூசிக்கிட்டு ஏன் வந்திருக்கீங்க? என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் அத்தை. சந்தைக்கு போனப்போ ஒரு அம்மா கூட நிறைய மீன் வச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்களா? நான் போய் விலை என்னன்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப இவ அந்த கூடையில் இருக்கிற மீனுங்களோட விளையாடிக்கிட்டு இருந்தா. ஆமா அத்தை, மீனுங்க உசுரோட இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்காக ஒரு விரல வச்ச உள்ள, அவ்வளவுதான். அதுல இருக்கிற ஒரு கருப்பு கலர்ல பாம்பு மாதிரி இருக்கிற நீளமான மீன் என் காலில் வந்து விழுந்துருச்சு. ஒரு நிமிஷம் எனக்கு உசுரே போற மாதிரி ஆயிடுச்சு. மீன் காலு மேல விழுந்த உடனே ஏதோ பெரிய பாம்பே விழுந்த மாதிரி ஐயையோ என்ன மீன் கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டா அத்தை. பின்ன பயமா இருக்காதா அத்தை? அந்த பயத்துல வேகமா ஓடும்போது அங்க சேறு இருந்ததை பார்க்காம பள்ளத்துல விழுந்துட்டேன். அதனால உடம்பெல்லாம் சேராயிடுச்சு. இவ கத்திக்கிட்டே போய் விழுந்ததை பார்த்து சந்தையில இருக்கிற ஜனங்க எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. அவமானம் தாங்க முடியாம இவளையும் கூட்டிக்கிட்டு வேகமா வந்துட்டோம். ரங்கம்மா பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே, பைத்தியக்காரங்களா, சரி சரி, போய் குளிச்சுட்டு புடவைய மாத்திக்கோங்க. 2 பேரும் மீன் குழம்பு சாப்பிடணுங்கிற ஆசையை விட்டுட்டு இன்னைக்கு கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன், அதை வந்து சாப்பிடுங்க. சரியான பைத்தியக்கார பொண்ணுங்க. கல்யாணி கவலையா, பரவாயில்ல விடுங்க அத்தை. ஏன் வீட்டுக்காரரு அக்காவோட வீட்டுக்காரரு வீட்டுல இல்லாத நேரமா நாம மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா பாவம் அவங்களுக்கு அநியாயம் பண்ண மாதிரி ஆயிடாதா? அதான் கடவுளா பார்த்து மீன் வாங்க விடல. சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு மருமகளுங்க 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. அதுக்குள்ள ஆகாயத்துல மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சு மழை பெய்யவும் ஆரம்பிச்சுது. அப்பதான் யாரோ கதவு தட்டின சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. வெளியில இருந்து கௌரி, அத்தை, ரங்கமத்த, கதவு தரங்க அத்தை, மழையில அடிச்சுக்கிட்டு போறோம் நாங்க. யார் அது இந்த மழையில வந்திருக்கிறது? ரோஜா, போமா, போய் கதவை தரமா. ரோஜா போய் கதவை திறந்தா. வெளியே மழையில நனைஞ்சுக்கிட்டு குளிர்ல நடுங்கிக்கிட்டு கௌரியும் சங்கரும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரங்கம்மாவோட சொந்தக்காரங்க. அவங்கள பார்த்து ரோஜா உடனே, அடடே கௌரி, வாங்கப்பா. என்ன இந்த மழையில 2 பேரும் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? மழையில நனைஞ்சிருக்கீங்க, உள்ள வாங்க. கௌரி உள்ள வந்து, ஐயோ, மழைனா சாதாரண மழை இல்லக்கா. வழியில வரும்போது இந்த மழைக்கு என் உசுரே போற மாதிரி இருந்துச்சு. பாவம் சங்கர் தும்மிக்கிட்டே, ஆமாமா ரோஜா, உங்க அத்தைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு கிளம்பணும். ஆனா வழியில பார்த்தா இப்படி மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ரங்கம்மா உள்ள இருந்து வந்து, ஐயோ, என்னப்பா இது 2 பேரும் இப்படி நனைஞ்சு வந்திருக்கீங்க? வாங்க வாங்க, வந்து உக்காருங்க. அம்மாடி, சீக்கிரமா போய் இவங்களுக்கு மாத்து துணியை கொண்டு வாமா. மாப்பிளைக்கு உன் புருஷனோட பட்டு வேட்டியும் துணியும் கொடு. கல்யாணி சிரிச்சுக்கிட்டே வெளியில வந்து, சரிங்க அத்தை. அடடே, கௌரியும் சங்கரனும் வந்திருக்காங்களா? கடவுளா பார்த்துதான் உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க போல. 2 பேரும் துணியை மாத்திக்கிட்டு வந்து உக்காந்தாங்க. அப்பாடா, இப்பதான் உயிர் வந்தா மாதிரி இருக்கு. அந்த குளிர் எங்களை கொன்னு போட்டுடுச்சு. இந்த மழையில வந்தாகணும்னு என்னப்பா இருக்கு? நாளைக்கு மழை இல்லாதப்ப வந்திருக்கலாம்ல. அததான் அத்தை நானும் சொன்னேன். ஆனா நேத்து எங்க ஊர் ஆத்துல தண்ணி அதிகமாயி மீனெல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிடுச்சு. இவரும் போய் வலையை போட்டு 2 பெரிய மீனை பிடிச்சிட்டாரு. ரங்கம்மா அத்தையோட மருமகளுங்க சமைச்சா மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும், வா இப்பவே மீன் எடுத்துக்கிட்டாங்க போலாம் அப்படின்னு வந்துட்டாரு. ரோஜா சந்தோஷமா, உண்மையாவ தம்பி, மீன் கொண்டு வந்திருக்கீங்களா? அப்போ கல்யாணி சந்தோஷமா, அடடா,
பாத்தியாக்கா, கடவுளுக்கு நம்ம மேல எவ்வளவு கருணைன்னு. சந்தைக்கு போய் நாம கஷ்டப்பட்டோங்கிறதுக்காக கடவுளா பார்த்து அந்த மீனை கொடுத்து அனுப்பியிருக்காரு பாரு. சங்கர் சிரிச்சுக்கிட்டே, எனக்கு தெரியுமா கல்யாணி, உன்னோட வீட்டுக்காரரும் ரோஜாவோட வீட்டுக்காரரும் பட்டணத்துல இருக்கிறது எனக்கு தெரியும். ஆம்பளைங்க இல்லாத வீடு, யாரு மீன் வாங்கிட்டு வருவாங்கன்னு தான் நான் கொண்டு வந்தேன். சங்கர் தம்பி, உண்மையிலேயே உனக்கு ரொம்ப நல்ல மனசுப்பா. ரோஜா, கல்யாணி, போங்க, மீனை கழுவி சுத்தப்படுத்தி குழம்புக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. ரோஜாவும் கல்யாணியும் சமையலறைக்கு போய் மோரை ஊத்தி நீச்சு வாசம் வராத அளவுக்கு மீனை கழுவி துண்டு துண்டா வெட்டியும் வச்சாங்க. கல்யாணி, கவுச்சு வாசம் வராம மீனை கழுவி வெட்டியும் வச்சுட்டேன். தலையோட சேர்த்து மொத்தமா ஒரு 10 துண்டு மீன் வந்திருக்கு. பாக்குறதுக்கு வெள்ளையா மல்லிப்பூ மாதிரியே இருக்குல்ல? ஆமாக்கா, பாக்குறதுக்கு மீன் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த 10 மீனையும் மண் பாத்திரத்துல போட்டு நான் மூடி வச்சிடுறேன். நீ போய் அந்த பழைய புளிய கொஞ்சம் கொண்டு வா. சரி, நான் கடைக்கு போய் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான சில பல பொருட்களை எடுத்துட்டு வந்துடுறேன். நீ தோட்டத்துக்கு போய் பச்சை மிளகா கருவேப்பிலையே பறிச்சிட்டு வந்து வை. அது வரைக்கும் சமையலறைக்குள்ள யாரும் வரக்கூடாது. சரிக்கா, யாரும் வராம நான் பாத்துக்கிறேன். ரோஜா பொருட்கள் எடுத்துட்டு வர்றதுக்காக போனா, கல்யாணி பச்சை மிளகா கருவேப்பிலை கொண்டு வர போனா. 2 பேரும் சமையலறையில இல்லாத நேரமா பார்த்து ஒரு கருப்பு திருட்டு போன மெதுவா அடி மேல அடி வச்சு சமையலறைக்குள்ள வந்துச்சு. அந்த மீனுக்கு மேல வச்சிருக்கிற தட்டை தள்ளி விட்டு அந்த நிறைய மீன் துண்டுங்களை பார்த்த உடனே ஆசையா நிறைய மீன் துண்டுங்களை வாயில கவ்வி அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சுது. அப்பதான் கருவேப்பிலைய பறிச்சுக்கிட்டு உள்ள வந்துகிட்டு இருந்த கல்யாணி அந்த பூனைய பார்த்தா. ஐயோ அக்கா, திருட்டு பூனை மீன் துண்டை எடுத்துக்கிட்டு போகுது, பொடிக்கா பொடி. அட என்ன கல்யாணி, வீடு கூரை பறக்கிற அளவுக்கு ஏன் கத்திக்கிட்டு இருக்க? கல்யாணி கவலையா அந்த பூனைய காட்டி, அக்கா, அந்த பூனையோட வாய பாரு, அதோட வாயில எவ்வளவு மீன் துண்டுங்களை கவிக்கிட்டு போயிருக்குன்னு பாரு. கருவேப்பிலை பறிச்சுட்டு வர்றதுக்காக நான் தோட்டத்துக்கு போன நேரமா பார்த்து சமையல் அறைக்குள்ள புகுந்து மீன் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. திருட்டு பூனை, அந்த பீஸை எனக்கு கொடுத்துரு. அப்போ ரோஜா வேக வேகமா சமையல் அறைக்குள்ள போய் பார்த்து, ஐயோ கல்யாணி, பெரிய தப்பு தான் நடந்துருச்சு போல, வந்து எவ்வளவு துண்டு இருக்குன்னு எண்ணி பாரு. கல்யாணியும் வேகமா சமையல் அறைக்குள்ள வந்து பார்த்து, 1 2 3 4 5. ஐயோ, 5 துண்டுதாக்கா இருக்கு. 2 பெரிய துண்டை அந்த பூனை வாயில கவ்விக்கிட்டு போயிடுச்சு. மீதி 3 துண்டை இப்படி தரையில போட்டு மண்ணோட மண்ணை ஆக்கிடுச்சு. அது இனி பயன்படாது. இப்ப என்னக்கா செய்யறது? ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றது? இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சது நம்ம கண்ணை பழுத்துரும். இவ்வளவு கூடமா ஜாகிரதையா இருக்க முடியாதுன்னு கேட்பாங்களே. பாவம் கல்யாணி சோகமா, எனக்கு என்னமோ நேரம் சரியில்லக்கா. காலையில சந்தையில அந்த கருப்பு மீன் என் காலில் விழுந்து என்ன சேத்துல தள்ளி விட்டுருச்சு. இப்போ வீட்டுல மீனை சாப்பிடலான்னு பார்த்தா அந்த கருப்பு பூனை வந்து எல்லா மீன் துண்டையும் எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு நான் மீன் சாப்பிடணும்னு என் தலையில எழுதி வைக்கல போல. உன் கெட்ட நேரத்தை பத்திலாம் அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல என்ன பண்றதுன்னு சொல்லு. அத்தை கிட்ட நடந்த விஷயத்த சொல்லிடலாமா? வேணாக்கா, அத்தை கிட்ட சொல்லாத. அத்தை தொடப்பக்கட்டி எடுத்து பிச்சு போடுவாங்க. பிச்சு இருக்கிற 5 துண்டு மீனை போட்டே நாம நல்லாவே மீன் குழம்பு வைக்கலாம். ஆனா 5 துண்டை யாருக்குன்னு போடுறது கல்யாணி? சங்கர் தம்பி என்னமோ 2 மீனை பிடிச்சுக்கிட்டு வந்தாரு. ஆளுக்கு 2 துண்டு வரும்னு பார்த்தோம். இப்ப ஆளுக்கு 1 துண்டு வருதே, அதிசயம்தான் போலியே. என்ன பண்றது? கல்யாணி நிதானமா யோசிச்சு பார்த்துட்டு, ஒண்ணு பண்ணலாக்கா. பாவம் சங்கரனை ரொம்ப கஷ்டப்பட்டு மலையில மீனை பிடிச்சுக்கிட்டு வந்திருக்காரு. அவருக்கு 2 துண்டு வைக்கலாம், கௌரிக்கு 1 துண்டு வைக்கலாம், அத்தைக்கு 2 துண்டு வச்சிடலாம். நமக்கு மீன் துண்டு இல்லைனாலும் பரவாயில்லக்கா. சாப்பாட்டுல வெறும் மீன் குழம்பு மட்டும் ஊத்தி சாப்பிட்டு நாம படுத்துடலாம்க்கா. அப்போ ரோஜா கல்யாணியோட தோலை தட்டி, சபாஷ் கல்யாணி, உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. உனக்கு மீன் சாப்பிடணுங்கிற ஆசை இருந்தாலும் வந்தவங்க வயிறார சாப்பிட்டுட்டு போகணும்னு நினைக்கிற பாரு, இந்த குணம் ரொம்ப முக்கியம். கொஞ்ச நேரத்துல கல்யாணி ரோஜா 2 பேரும் சமையல் அறையில அடுப்பு பத்த வச்சு அடுப்புல ஒரு மண் பாத்திரத்தை வச்சு அதுல மசாலா பொருட்களை எல்லாம் போட்டு வறுத்து புளிய கரைச்சி ஊத்தி கடைசியில மீன் துண்டுங்களை போட்டு நல்லபடியா குழம்பு செய்ய ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல மீன் குழம்பு செஞ்சு முடிச்சாச்சு. வெளியில மழை இன்னும் விட்ட பாடு இல்ல. எல்லாருக்கும் வாழை இலையில சாப்பாடு போட்டு மீன் குழம்பு ஊத்தி மீன் துண்டுகளையும் வச்சாங்க. அப்போ சங்கர் ஒரு துண்டு மீனை எடுத்து சாப்பிட்டு பார்த்து கண்ணை முடிக்கிட்டு, அடடா, எவ்வளவு நல்லா சமைச்சிருக்கீங்க. புளி உப்பு காரம்னு எல்லாம் சரியா இருக்கு. குழம்பு ரொம்ப அருமையா இருக்கு. ஆமாப்பா, என் மருமகளுக்கு 2 பேரும் சமைச்சா அமிர்த மாதிரி இருக்கும். ரங்கம்மா, சங்கர், கௌரி 3 பேருமே சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ரோஜா கல்யாணியோட இலையில மட்டும் சாப்பாடு குழம்பு மட்டும்தான் இருந்துச்சு. மீன் துண்டை அவங்க போட்டுக்கவே இல்ல. இத சங்கர் கவனிச்சான்.
என்ன நீங்க 2 பேரும் மீன் துண்டு வச்சுக்கலையே, குழம்ப மட்டும் ஊத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ரோஜா சிரிச்சுக்கிட்டே சமாளிக்க முயற்சி பண்ணா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, நாங்க வெறும் குழம்பு தான் முதல்ல ஊத்தி சாப்பிடுவோம், கடைசியா தான் மீன் துண்டை சாப்பிடுவோம். நீங்க சாப்பிடுங்க. அக்கா ஏன் பொய் சொல்றீங்க? மீனை கொண்டு வந்தது நான் தான். அந்த மீனை வெட்டினா கண்டிப்பா ஒரு 10 துண்டாவது வரும். அத்தையோட இலையில 2 துண்டு இருக்கு, என் இலையில 2 துண்டு, கௌரி இலையில 1 துண்டு இருக்கு. அப்படி பார்த்தா மிச்சம் 5 துண்டு இருக்கணுமே. 5 துண்டு எங்க போச்சு? ரோஜா கல்யாணி 2 பேரும் இப்ப அந்த திருட்டு பூனை மாதிரி தலை குனிஞ்சு நின்னாங்க. அப்ப கல்யாணி பொறுமையா, அண்ணா பானையில மீன் துண்டு எதுவுமே இல்ல, அதான் பூனை மொத்தமா எடுத்துக்கிட்டு போயிடுச்சே. அப்போ ரங்கம்மா, பூனை எடுத்துக்கிட்டு போயிடுச்சா? ஆமா அத்தை, மீனை கழுவி துண்டு பண்ணி வச்சுட்டு நானும் அக்காவும் 2 பேரும் ஒரு வேலையா போயிட்டோம். அக்கா புளியெல்லாம் கொண்டு வர போயிட்டாங்க, நான் கருவேப்பிலை கொண்டு வர பின்னாடி தோட்டத்துக்கு போயிட்டேன். அந்த நேரமா பார்த்து இந்த பூனை வந்து 5 துண்டை கவிக்கிட்டு எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. அதான், தயவு செஞ்சு கோவப்படாதீங்க அத்தை. ரங்கம்மா ரொம்பவும் கவலையா, ஐயோ என்னம்மா நீங்க, காலையில இருந்து மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டது நீங்க தானே. பூனை திருடிக்கிட்டு போச்சு அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணிட போறேன்? அதுக்காக நீங்க 2 பேரும் சாப்பிடாம நாங்க மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்குமா? இந்த மீன் துண்டை நீங்க சாப்பிடுங்க. ஐயோ வேணாத்த, அதை நீங்க சாப்பிடுங்க. நாங்க 2 பேரும் மீன் குழம்பு மட்டும் ஊத்தி சாப்பிட்டுக்கிறோம். வீட்டுக்காரருங்க வீட்டுல இல்லாதப்போ அவங்க சொந்த பந்தம் வீட்டுக்கு வந்துச்சுன்னா அவங்கள நல்லபடியா பார்த்து அனுப்ப வேண்டியது எங்களுடைய கடமை. எங்க ஆசையை விட உங்க சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். கௌரி கண்ணுல கண்ணீரோட, அக்கா நீங்க எவ்வளவு நல்லவங்க அக்கா, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரோஜா அக்கா, கல்யாணி, நீங்க 2 பேரும் சமைச்சு கொடுத்த இந்த மீன் குழம்பு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் உங்க நல்ல மனசுன்னு புரியுது. ஐயோ இதுல நல்ல மனசு என்ன தம்பி இருக்கு? இருக்குக்கா, இந்த காலத்துல மனுஷங்க எல்லாரும் சுயநலமா மாறிட்டாங்க. யாருமே அவங்க சாப்பாட்டை விட்டு கொடுக்கறதில்ல. ஆனா வீட்டுக்கு வந்த எங்களுக்காக யோசிச்சு நீங்க 2 பேரும் மீனை வச்சுக்காம எங்களுக்கு பரிமாறுனீங்க பாருங்க. இதுல இருந்தே தெரியுது நீங்க பண்ண தியாகமோ உங்களுடைய நல்ல குணமோ. அதனாலதான் உங்களை நான் மனசார பாராட்டினேன். புருஷன் வீட்டு சொந்த பந்தத்தை இப்பெல்லாம் யாரு இப்படி கவனிக்கிறாங்க? சரியா சொன்னப்பா. என் பிள்ளைங்க 2 பேரும் என் மருமகளுங்களை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவ்வளவு தைரியமா பட்டணத்துல வேலை செய்யறாங்கன்னா இவளுங்களோட குணம்தான் அதுக்கு காரணம். இவளுங்க இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன், வீட்டுக்கு வர எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு அவனுங்களுக்கு தெரியும். சரியா சொன்னீங்க அத்தை. ஆம்பளைங்க தைரியமா வீட்டை விட்டுட்டு வெளியில பணம் சம்பாதிக்க போறாங்க அப்படின்னா வீட்டுல பொம்பளைங்க இருக்காங்க, அவங்க குடும்பத்தை நல்லபடியா பார்த்துப்பாங்கன்ற தைரியம்தான். அப்படி உங்களை நம்புறது தப்பாகல. நீங்க எங்களை அந்த அளவுக்கு நல்லபடியா பார்த்துக்கிட்டீங்க. ரங்கம்மா அவங்க இலையில இருக்கிற ஒரு மீன் தொண்டை எடுத்து ரோஜாவுக்கு வச்சாங்க. சங்கர் அவன் இலையில இருக்கிற ஒரு மீன் தொண்டை எடுத்து கல்யாணிக்கு வச்சான். அப்படி 5 துண்டு மீனை 5 பேரா சாப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அது ஆத்தங்கரையோரமா அழகா இருக்கிற ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம். அங்க ராமையா சுப்பையா அப்படிங்கிற 2 விவசாயிங்க இருந்தாங்க. அவங்க 2 பேருமே நண்பர்கள். ராமும் பகலன்னு பார்க்காம பூமியை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிற நேர்மையான ஆட்கள் 2 பேருமே. அவங்களுக்கு இன்னும் குழந்தைங்க இல்ல. ராமையாவோட மனைவியான சீதா, சுப்பையாவோட மனைவியான லக்ஷ்மி, இவங்க 2 பேருமே கூட நல்ல தோழிங்க தான். ஒரு நாள் ராமையாவோட வீட்டு தோட்டத்துல சீதாவும் லக்ஷ்மி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சீதா, சீதா, காலையிலேயே வரேன்னு சொன்ன, இன்னும் வராம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வா, வந்து கொஞ்சம் இங்க உக்காரு வா. வரேன் வரேன் லக்ஷ்மி. வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு வரதுக்குள்ள எனக்கு உசுரே போயிடுது. அவரு வயலுக்கு போற வரைக்குமே எனக்கு வேலை மட்டும்தான். சரி, என்ன காலையிலேயே கூப்பிட்டுருக்க? ஏதாவது விசேஷமா? விசேஷம் இல்லாம காலையிலேயே கூப்பிடுவேனா? பக்கத்து ஊர்ல திருவிழா தொடங்கிடுச்சாமே. நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருமே திருவிழாவுக்கு போறாங்களாம். நம்ம தெருவில் இருக்கிறாளே பார்வதி, அவ திருவிழாவுக்கு போக புது பட்டுப்புடவை வாங்கியிருக்கா. ஊரெல்லாம் அதை காட்டிக்கிட்டு சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கா. நாம பழைய நூல் புடவையை தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆமா லக்ஷ்மி, அந்த பார்வதிக்கு கொஞ்சம் திமிரு அதிகம்தான். ஆனாலும் என்ன பண்றது, அவகிட்ட இருக்கு, அவ வாங்கி கட்டிக்கிறா. ஆனா நம்ம புருஷங்க 2 பேருக்குமே அந்த வயலாச்சு, மண்ணாச்சு, கலப்பையாச்சு, விவசாயம் ஆச்சு. நம்மளை பத்தியும் நம்மளுடைய அலங்காரத்தை பத்தியும் என்னைக்காவது யோசிச்சிருக்காங்களா? எனக்கு அந்த திருவிழாவுக்கு நல்லா போகணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. சீதா யாராச்சும் சுத்தில இருக்காங்களா அப்படின்னு பார்த்து ரொம்ப ரகசியமா, அதுக்குதான் நான் ஒரு வேலை பார்த்திருக்கேன் லக்ஷ்மி.
என் வீட்டுக்காரரு அடுத்த விவசாயத்துக்கு தேவையான விதை வாங்குறதுக்காக பணத்தை எடுத்து வச்சிருந்தாரு. அதுல பாதி பணத்தை நான் எடுத்து பத்திரமா வச்சிருக்கேன். அதுல ஒரு காஞ்சி பட்டையும் அப்படியே நகையையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன். என்னோட யோசனை எப்படி இருக்கு? அத கேட்டு லக்ஷ்மி வாயை மூடிக்கிட்டு ரொம்ப ஆச்சரியமா, அட உனக்கு எவ்வளோ தைரியம் சீதா! ராமையண்ணனுக்கு தெரிஞ்சா சும்மா இருப்பாரா? இருந்தாலும் பரவாயில்ல விடு, கொஞ்சமாவது தைரியம் வேணாமா நமக்கு? சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையுமே வீட்டுக்காகவே செலவு பண்ணா நம்மளே பத்தி யாரு யோசிப்பாங்க? என்கிட்டயும் ஒரு யோசனை இருக்கு. அது என்னன்னு சீக்கிரம் சொல்லு. நீ என்னதான் திட்டம் போட்டு வச்சிருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நான் இந்த திருவிழாக்காக ரொம்ப நாளா காத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா திருவிழாவா இருந்தாலும் அன்னைக்கு வீட்டு வேலை, சமையல் வேலை, அந்த ஆடு மாடுங்களை பாத்துக்கிறது எல்லா வேலையும் செய்யணும். அதான் நாளைக்குல இருந்து ஒரு நாடகம் ஆடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இழுத்து போத்தி படுத்துக்கிட்டு எனக்கு உடம்புக்கு சுத்தமா முடியல. எனக்கு உடம்பு சரியாகணும்னா அம்மனோட தரிசனத்தை பார்க்கணும். அதனால என்னை திருவிழாவுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றேன். அவரும் நான் படுற கஷ்டத்தை தாங்க முடியாம சரின்னு சொல்லுவாரு. அப்ப எந்த வேலையும் செய்யாம நம்ம சந்தோஷமா திருவிழாவுக்கு போயிட்டு வரலாம். ஆஹா, திட்டம் போடுறதுல என்னை விட பெரிய ஆளா இருக்கியே. அப்போ நாளைக்கு திருவிழாவுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம போயிட்டு வர போறோம். நாம கட்டிக்கிட்ட பட்டு புடவையையும் போட்டுக்கிட்ட நகையையும் பாட்டு எத்தனை பேர் பொறாமப்பட போறாங்கன்னு பாரு. சரி சரி, இப்போ நீ போ, நாளைக்கு மறுபடியும் இதை பத்தி பேசிக்கலாம். இன்னொரு பக்கம் ஆத்தங்கரையோரமா ராமையா சுப்பையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராமையா ரொம்பவும் கவலையா, வா சுப்பையா, இப்பதான் வேலை முடிஞ்சதா? இங்க ஜில்லுன்னு காத்து வீசுது. வா, கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு போவ. ஆமா ராமையா, வெயில்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறோம்ல, சோர்வா தான் இருக்கு. ஆமா, உன்னோட முகம் என்ன ரொம்ப வாடி இருக்கே? என்ன பண்றது சுப்பையா, பிரச்சனை வீட்டுல இருக்கு. நான் விதைக்காக எடுத்து வச்ச பணத்தை எடுத்து எண்ணி பார்த்தா அதில் பாதி பணம் தான் இருக்கு. வீட்டுக்கு திருடன் யாரும் வரல. என் பொண்டாட்டி பணத்தை எடுத்து வச்சதை நான் பார்த்தேன். அது என்னடின்னு கேட்டா ஒன்றும் இல்லைன்னு சொல்றா. ஊரில் மற்றவங்க எல்லாரும் பட்டு புடவையும் நகையும் போடுறத பார்த்துட்டு அவளும் அதெல்லாம் போடணும்னு ஆசைப்படுறா போல. சுப்பையாவும் சோகமா, உனக்கு வீட்டில் பணம் போச்சேன்னு கவலை, எனக்கு என் பொண்டாட்டி எப்பவும் நாடகம் ஆடுறாளேன்னு கவலை. எப்போ பாரு இழுத்து போத்தி படுத்துக்கிட்டு எனக்கு உடம்புக்கு முடியலன்னு எப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரிம்மா, நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வரேன்னு சொன்னா அதெல்லாம் வேணாம், ஓய்வெடுத்தாலே சரியா போயிடுன்னு சும்மா படுத்துக்கிறா. இதை நாடகம்னு எப்படி சொல்லுவ? உண்மையிலேயே உடம்பு சரியில்லையோ என்னமோ? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனாலும் வயலுக்கு போற மாதிரி போய் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல ஒளிஞ்சிருந்து பார்த்தா நான் போனதா நினைச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிற பலகாரத்தை எடுத்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்புறம் கண்ணாடி முன்னாடி நின்று அலங்காரம் பண்ணிக்கிறா. நான் உள்ள வந்த உடனே ஐயோ முடியலன்னு மறுபடியும் படுத்துக்கிறா. பக்கத்து ஒரு திருவிழாவுக்கு போறதுக்காக அவ இப்பவே நாடகத்தை ஆரம்பிச்சிட்டா போல. பாத்தியா சுப்பையா, நம்ம குடும்பத்துக்காக நாம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஆனா இவங்க நமக்கு உதவியா இருக்கிறத விட்டுட்டு நமக்கு கஷ்டத்தை கொடுக்க வந்துட்டாங்கன்னா இவங்களை அடிச்சியெல்லாம் திருத்தக்கூடாது. அப்புறம் ஊருக்குள்ள மானம் போயிடும். ஆனா இவங்க 2 பேருக்குமே நிச்சயம் பாடம் கத்து கொடுக்கணும். நீ சொல்றதும் உண்மைதான். அடிச்சா அவங்க திருந்த மாட்டாங்க, நம்ம மேல கோவத்தை தான் வளர்த்துப்பாங்க. 2 பேரும் திருவிழாவுக்காக தானே இப்படியெல்லாம் பண்றாங்க. அந்த திருவிழாவிலேயே வச்சு இவங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கலாம். உன்கிட்ட எதனா திட்டம் இருக்கா? சுப்பையா ராமையாவோட காதுல அவனுடைய திட்டத்தை சொன்னான். பார்த்தல, இப்படி பண்ணா இனிமே நமக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க, சும்மா செலவும் வைக்க மாட்டாங்க. ராமையா சிரிச்சுக்கிட்டே, இது நல்ல யோசனை தான் சுப்பையா. பொண்டாட்டிங்களை ஏமாத்துறது கஷ்டமா இருந்தாலும் கூட அவங்கள நல்ல வழிக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்கள ஏமாத்துறதுல எந்த தப்பும் இல்லைன்னு தோணுது. அன்னைக்கு சாயந்தர நேரம் ராமையா, சுப்பையா, சீதா, லக்ஷ்மி 4 பேரும் ஒரே இடத்துல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சீதா, சீதா, இந்த ஜுரம் என்னை விட்டுட்டு போகும்னு எனக்கு தோணல. அம்மனோட தரிசனம் பார்த்தாதான் இந்த ஜுரம் போகுமா? அதான் என் வீட்டுக்காரரு என்னை இங்க கூட்டிக்கிட்டு வந்தாரு. ஐயோ, பாத்தியா ராமையா, என் பொண்டாட்டிக்கு எவ்வளோ கஷ்டம். நீ கவலைப்படாத லக்ஷ்மி, உனக்கு நான் இருக்கேன்ல, நான் திருவிழாவுக்கு ஒன்ன கூட்டிக்கிட்டு போறேன். ஆமாண்ண, பாவம் லக்ஷ்மி, அவளுக்கு உடம்பு குணமாகணும்னா அவ திருவிழாவுக்கு போய் அம்மனை தரிசிச்சு தான் ஆகணும். ஏங்க, நாமளும் போறல, புது புடவையை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு வரேன்னு நான் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பா போலாம் சீதா. இப்போ ஒரு புது வாய்ப்பு வந்திருக்கு. நல்ல செய்தி ஒன்று சொல்லவா? என்னங்க நல்ல செய்தி அது? எனக்கு புதுசா நகை ஏதாவது பண்ண போறீங்களா? அதை விட பெரிய விஷயம் சீதா. இன்னைக்கு வயல்ல என்னையும் சுப்பையாவையும் நம்ம ஊர் ஜமீன்தார் வந்து சந்திச்சாரு. திருவிழாவில் வரவங்க எல்லாருக்குமே அன்னதானம் பண்ற பெரிய பொறுப்பை நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு.
திருவிழாவுக்கு வரவங்களுக்கு அன்னதானம் பண்ணா நமக்கு எவ்வளவு புண்ணியம் வந்து சேரும்னு பாரு. ஆமா லக்ஷ்மி, ஜமீன்தாரு நேர்ல வந்து சொன்னாரு. இந்த ஊர்லயே வாய்க்கு ருசியா சமைக்கிறது உங்க 2 பேரோட மனைவி மட்டும்தான். அவங்க சமையல பக்கத்து ஊர்ல இருக்கிற எல்லாருமே சாப்பிடட்டும், அதுதான் நம்ம ஊருக்கு பெருமை. அதனால உங்க 2 பேர் மனைவியும் சமைச்சு அவங்க கையாலேயே பரிமாறட்டும்னு சொன்னாரு. அதை கேட்டதுமே சீதா ரொம்பவும் சந்தோஷமா, அப்படியாங்க, ஜமீன்தார் எங்களை பத்தி அவ்வளவு பெருமையா பேசினாரா? இது கேக்குறதுக்கே உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சரி சரி, அப்ப ஜமீன்தாரோட நம்பிக்கையை நான் காப்பாத்துறேங்க. பட்டு புடவை கட்டிக்கிட்டு ஊர்ல அத்தனை பேருக்கும் சாப்பாடு பரிமாறும் போது சந்தோஷமா இருக்கும். அப்போ லக்ஷ்மி அவளுடைய நாடகத்தை மறந்து போய் உற்சாகமா, நானும் தயார் தான். அம்மனோட பேரை சொன்ன உடனேயே எனக்கு இப்போ ஜுரம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. கை கால் எல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு. அத்தனை பேருக்கு சமைச்சு போடுறது அப்படின்னா சாதாரண விஷயம் இல்ல. நானும் இதுல கலந்துக்கிறேங்க. சுப்பையா உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு, ரொம்ப சந்தோஷம். கடவுளோட தரிசனம், இந்த பரிசு இதெல்லாம் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வர்றவங்க எல்லாருக்குமே நாம சாப்பாடு பரிமாறணும். அடுத்த நாள் திருவிழா நடக்கிற இடம் ஒரே கூட்டம். அங்க இங்கன்னு எல்லாரும் சுத்திக்கிட்டு இருக்கும்போது சீதாவும் லக்ஷ்மியும் கஷ்டப்பட்டு சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ராமையா சுப்பையா 2 பேரும் அவங்களுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சீதா, இந்த கூடையில கத்திரிக்காய் இருக்கு, அதுல உருளைக்கிழங்கு இருக்கு. எல்லாத்தையும் வெட்டி போட்டு சீக்கிரம் குழம்பு பண்ணு, ஜனங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் சீதா ரொம்ப சோகமா, என்னங்க ஒரு கூட கத்திரிக்காய் கொண்டு வந்து வைக்கிறீங்க? காலையில இருந்து ஒரு கூட அந்த உருளைக்கிழங்கு வெட்டினதுலயே கையெல்லாம் செவந்து போச்சு. நான் கட்டிக்கிட்டு இருக்கிற பட்டு புடவைய பாருங்க, மஞ்சள் காரம் எல்லாம் கொட்டி அது அழுக்காயிடுச்சுங்க. அட, இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு சொன்னா எப்படி சீதா? ஏற்கனவே ஜமீன்தார் உங்களை பார்த்து லக்ஷ்மியும் சீதாவும் ரொம்பவே திறமசாலி பொண்ணுங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜனங்களுக்காக சமைக்கிறாங்கன்னு பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள இப்படி சொன்னா எப்படி? ஜமீன்தாரு பெரிய பரிசு கொடுப்பாரு. அப்பதான் லக்ஷ்மி தண்ணியை சுமந்துக்கிட்டு வந்து, ஐயோ என்னங்க வேடிக்கை பாக்குறீங்க? தண்ணியே கொண்டு வந்து என் இடுப்பெல்லாம் உடஞ்சு போயிடுமோன்னு கவலையா இருக்குங்க. காலெல்லாம் வலிக்குது, கையெல்லாம் வலிக்குதுங்க. என்னம்மா லக்ஷ்மி அம்மா, இப்படி சோகமா உட்காந்துக்கிட்டா வேலை நடக்குமா? வெளியில ஜமீன்தாரு உங்க திறமைய பாராட்டிக்கிட்டு இருக்காரு. என்னடா நம்ம ஊர்ல இந்த அளவுக்கு திறமையான பொம்பளைங்க இல்லையான்னு அவரு பாராட்டுறத நான் என் காதால கேட்டேன். பேரை கெடுத்துக்காதீங்க. சீதாவும் லக்ஷ்மியும் பக்கத்துல போய் மெதுவா பேசிக்கிட்டாங்க. ஐயோ லக்ஷ்மி, என்னால முடியல, வேர்த்து ஊத்துது, என் பட்டு புடவையெல்லாம் வீணா போச்சு, கையெல்லாம் வலிக்குது. ஊர்க்காரங்க முன்னாடியே பெருமையா இருக்கலான்னு பார்த்தா அதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியோன்னு எனக்கு தெரியல. என் நிலைமையும் அதுதான் சீதா. நானே திருவிழாக்கு வரணுன்றதுக்காக உடம்புக்கு முடியலன்னு படுத்த படுக்க இருக்கிற மாதிரி நாடகம் ஆடினேன். ஆனா உண்மையிலேயே உடம்புக்கு முடியாம ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. கடவுள் தரிசனமும் இல்ல, திருவிழாவை சுத்தி பார்க்கறதும் இல்ல, இந்த சத்திரத்துல தான் இருக்கணும் போல. பாவம் 2 பேரும் கஷ்டப்பட்டு நாள் பூரா வேலையை செஞ்சு ஆயிரக்கணக்கான பேருங்களுக்கு அன்னதானம் செஞ்சு சோர்வடைஞ்சு உக்காந்தாங்க. திருவிழா முடிஞ்சு போய் எல்லாரும் போயிட்டாங்க. புருஷங்க 2 பேரும் அவங்க பக்கத்துல வந்தாங்க. லக்ஷ்மி, சீதா, நீங்க செஞ்ச வேலைய ஊருக்காரங்க எல்லாருமே பாராட்டுறாங்க. சரி சரி, போய் அம்மனோட தரிசனத்தை வாங்கிட்டு வாங்க. சீதா ரொம்ப சோர்வா, எங்க இருந்துன தரிசனத்துக்கு போறது? ஏற்கனவே காலெல்லாம் வலிக்குது, எங்களால நடக்க முடியாதுன்னு. ராமையா சிரிச்சுக்கிட்டே, ஐயோ, காலையில இருந்த ஆர்வம் இப்ப உங்க முகத்துல காணோமே. சரி, இன்னொரு வேலையை நீங்க செஞ்சாகணும். ஏன் சீதா, எனக்கு தெரியாம விதைக்காக எடுத்து வச்சிருந்த காசுல தானே இந்த பட்டு புடவைய வாங்கின. அது எனக்கு தெரியும். இப்ப ஊருக்காரங்க எல்லாரும் உன்னை இன்னும் பாராட்டணும் அப்படின்னா நீ எடுத்து இருக்கிற இந்த பட்டு புடவையையும் அந்த நகையையும் அம்மனுக்காக போய் கொடுத்துட்டு வா. அப்பதான் நீ செஞ்ச தப்ப நான் மன்னிப்பேன். அதை கேட்டு சீதா ரொம்பவும் ஆச்சரியமா, உங்களுக்கு எப்படிங்க அந்த விஷயம் தெரிஞ்சுது? அப்போ சுப்பையாவும் லக்ஷ்மியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, ஏன் சீதா, 2 நாளா எனக்கு உடம்புக்கு முடியலன்னு படுத்த படுக்கையா இருந்தியே. இப்போ ஊருக்கு ஒரு வேலைன்னு வந்த உடனே காலையிலே எழுந்த, சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்ச. இப்பெல்லாம் உனக்கு உடம்புக்கு முடியாமலாம் போகலையா? இப்போ 1000 பேருக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி அன்னதானம் போட்டிருக்கல்ல, இனி உன் உடம்புக்கு எந்த வியாதியும் வராது. நீ இனிமே நல்லா இருப்ப. அப்போ லக்ஷ்மி கொஞ்சம் பயந்து போய், என்ன மன்னிச்சிடுங்க, வீட்டில் வேலை செஞ்சா திருவிழாவுக்கு நீங்க அனுப்ப மாட்டீங்கன்னு தான் எனக்கு உடம்புக்கு முடியல, அம்மனை தரிசிக்கணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். என்னையும் மன்னிச்சிடுங்க. நான் பட்டு புடவை வாங்கணும் அப்படிங்கிற ஆசையில நீங்க விதைக்காக எடுத்து வச்சிருந்த பணத்துல பாதி எடுத்துட்டேன். எல்லாரை விடவும் திருவிழாவில் நான் தான் நல்லா தெரியணும் அப்படிங்கிற ஆசையால தாங்க இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஆனா இப்போதாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன்,
புருஷனை ஏமாத்த நினைச்சா அப்புறம் நானே அந்த பள்ளத்துல விழணும். சீதா, இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோ. எப்பவுமே இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கணும். இன்னொருத்தவங்கள பார்த்து அவங்கள மாதிரி வாழறேன்னு சொல்லி புருஷங்கிட்ட போய் சொல்லி இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ரகசியம் இருக்கக்கூடாது. ஆமா லக்ஷ்மி, நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிற இந்த துணியால் நமக்கு கௌரவம் கிடைக்காது. நம்ம செய்கிற வேலையால் தான் நமக்கு கௌரவம் கிடைக்கும். நீங்கள் 2 பேரும் எங்களை கோவப்படுத்தியிருக்கீங்க. ஆனால் உங்களை கஷ்டப்படுத்தாம நீங்கள் செஞ்ச தப்பை உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சோம். அதனால தான் ஜமீன்தார்கிட்ட சொல்லி இந்த வேலையை நாங்களே வாங்கி கொடுத்தோம். நீங்க 2 பேரும் பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. என் புருஷன் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை நான் ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணது தப்பு. அதுக்கு நீங்க கொடுத்த தண்டனை சரியான தண்டனை தான். நானும் சத்தியம் பண்றேங்க, நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வரப்போ நான் மட்டும் உடம்பு சரியில்லைன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு தான். இனிமே என்னைக்குமே சோம்பேறித்தனமா நடந்துக்க மாட்டேன். பொண்டாட்டிங்க கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து ராமையா சுப்பையா 2 பேருமே சந்தோஷப்பட்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து போட்ட திட்டம் பலிச்சிருந்துச்சு. அன்னைக்கு சீதாவும் லக்ஷ்மியும் பட்ட கஷ்டம்தான் அவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்திருந்துச்சு. எப்பவுமே வாழ்க்கையில இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கணும், ஆடம்பரமா வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாதுன்னு அவங்க 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னையில இருந்து 2 பேரும் இருக்கிறத வச்சு புருஷங்க என்ன கொண்டு வராங்களோ அதை வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கிட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது. நம்மள மாதிரி இருக்கணும்னு யாருமே ஆசைப்படாம இருக்கும்போது நாம ஏன் மத்தவங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கணும்.